ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா மண்டே நேத்தோட லஞ்சும் டின்னரும் தான் பார்க்க போகிறோம். நான் சாதம் ஃபஸ்ட்டு வேக வச்சிட்டேன். இது குட்டி பாவக்காய். இது அப்படியே நம்ம முழுசாக தான் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இதை வேக வைக்க போகிறேன். வேக வைக்கிறதுக்கு லைட்டாக கொஞ்சமாக சைடில் கீறி விட்டுருக்கேன். கொஞ்சமாக தண்ணி உப்பு ஆட் பண்ணி வேக வைக்க போகிறேன். இந்த பாவக்காவை நம்ம எண்ணெயில் ஜாஸ்தி ஃப்ரை பண்ணக்கூடாது. பொதுவாகவே எந்த காயுமே எண்ணெயில் ஜாஸ்தி ஃப்ரை பண்ணக்கூடாது. ஸோ கொஞ்சமாக வேக வச்சுட்டு பொரியல் பண்ணோன்னா குயிக்காக பண்ணிடலாம். அந்த தண்ணியை பார்த்திங்கன்னா ஃபுல்லாக காயை அப்சர்வ் பண்ணிடுச்சு. ஸோ இப்போ பொரியல் குயிக்காக பண்ணிடலாம். நான் சாதமும் வடிச்சிட்டேன். இன்பிட்வீனில் ரசமும் தாளிச்சிட்டேன். இப்போது பொரியல் பண்ணிடலாம். அதே கடாயில் கொஞ்சமாக எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை, வெங்காயம், தக்காளி போட்டு நல்லா வதக்கணும். நல்லா வதங்கினதும் நம்ம வேக வச்ச பாவக்காவை ஆட் பண்ணி அந்த எண்ணெயில் ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வதக்கி விடுங்க. நம்ம ஆல்ரெடி பாவக்காயில் உப்பு போட்டிருக்கிறதுனால உப்பு கொஞ்சம் கம்மியாக ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கினதும் அதில் வீட்டு குழம்புத்தூள் 1 ஸ்பூன் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த மசாலா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இதில் கொஞ்சமாக தண்ணியும் ஆட் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ்க்கு மூடி போட்டிங்கன்னா பொரியல் ரெடி. ஸோ ரசமும் நுரக்கட்டி வந்துடுச்சு. ஆஃப் பண்ணியாச்சு. ஃபைனலாக சாதம் ரெடி. ரசம், கொஞ்சமாக பச்சை பயிறு நான் வேக வச்சுருந்தேன், பாவக்காய் பொரியல். நைட்டுக்கு பார்த்திங்கன்னா சப்பாத்தி அண்ட் பன்னீர் கறி தான் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு பன்னீரை நம்ம கொஞ்சம் டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நான் ஒரு கடாய் வச்சுட்டு அதில் கொஞ்சமாக பன்னீர் ஆட் பண்ணி பன்னீர் டோஸ்ட் பண்ணுறேன். நான் பன்னீர் அப்படியே ஃபுல் பன்னீராக போட்டு டோஸ்ட் பண்ணியிருப்பேன். அது கட் பண்ணியும் டோஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ 2 பக்கமும் மாற்றி மாற்றி போட்டு ஃபுல்லாக டோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். நான் ஃபுல் பன்னீரை டோஸ்ட் பண்ணி அதை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ பன்னீர் நல்லா டோஸ்ட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ சேம் அதே கடாயில் கொஞ்சமாக பட்டை 3 கிராம்பு போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஃப்ரை ஆனதும் இதில் கொஞ்சமாக இஞ்சி, ஒரு 4-5 பல் பூண்டு போட்டு அதையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. மீடியம் சைஸில் 2 வெங்காயம், பெரிய வெங்காயம் கட் பண்ணி அதையும் அது கூட ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆட் பண்ணி எல்லாம் நல்லா வதக்கி விடுங்க. ஆனியன் வதங்குறதுக்கு கொஞ்சமாக அது கூட உப்பு ஆட் பண்ணிக்கணும். ஸோ அந்த பட்டரில் எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஆனியன் நல்லா வதங்கினதும் அது கூட தக்காளி ஆட் பண்ணிக்கணும். தக்காளி ஆட் பண்ணி எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. தக்காளி நல்லா மசிஞ்சு வர வரைக்கும் நல்லா அது கொஞ்சம் வதக்கி விடணும். ஸோ நான் அது கூட கொஞ்சமாக கொத்தமல்லி ஆட் பண்ணணும். இதில் கசகசா, முந்திரி ஆட் பண்ணால் நல்லாயிருக்கும். என்கிட்ட அது இல்லை. ஸோ அதனால் நான் கொஞ்சமாக பொட்டுக்கடலை ஆட் பண்ணி எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்றேன். ஸோ மிக்ஸ் பண்ணி இதை